ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூடை போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? காதை பார்த்தீங்களா? வரி வரியாக நெளிக்காது. இந்த காது நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதில் பூரா நெளிக்காதுன்னு நான் போட்டிருப்பேன். இந்த காது வேணும்னாக்கா நீங்கள் அதை பாருங்கள். என் சேனலில் இருக்குது. பூரா நெளிக்காது கூடையை பார்த்தீங்களா? சுற்றிலும் டீப்பு வச்சுருக்குறேன் பாருங்கள். இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல டிசைன்லாம் உங்களுக்கு நான் போட இருக்கிறேன். பாருங்கள், இந்த கூடை பிடிச்சிருக்கா என்னன்னு பாருங்கள். அடியை பாருங்கள், நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா திக்கு ரோஸு. வீடியோவில் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது. 7 அடி தான். இதுக்கு 7.5 நான் வெட்டியிருந்தேன். 7.5 வெட்டியிருந்தேன். 7 நீங்கள் இன்னமும் வெட்டிக்கோங்க. வெட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த கூடை. ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். 2 விதமாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடைக்கு அளவு 3 கட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன், அதை நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த கூடைக்கு அளவு 3.5 கட்டு ஆகுது. ரோஸில் 1.5 கட்டு, பச்சையில் 1 கட்டு, வெள்ளையில் 1 கட்டு. இந்த காது போட்டதுனால பச்சையும் வெள்ளையும் இதில் வந்துடுச்சு. அதனால் 3.5 கட்டு. 4 கட்டு நீங்கள் எடுத்திங்கனாக்க ரோஸில் 1/2 கட்டு மீறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன ரோஸ் போடுறோம். சின்ன டபுள் ரோஸ் டீப்பு வச்சு போட போகிறோம். அதுக்கு 18 ஒயர் வெட்டியிருக்கேன். 18 ஒயரில் 6 ஒயர் வெள்ளை, ரோஸில் 12 ஒயரு, இதில் 6 ஒயரு, மொத்தம் 18 ஒயர் இருக்குது. 18 ஒயர் இருக்குது. 18 ஒயரில் இப்போ நம்ம அடி போட போகிறோம். டீப்பு வச்சு கூட நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள், முதல்ல ரோஸ் ஒயரில் 2 போட போகிறோம். அது முன்னாடி ஒரு ரோஸ் ஒயர் எடுத்து அளந்து 7.5 அடி வெட்டியிருக்கிறேன். அளந்து ஒரு 5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு மடித்து இப்படி மாட்டிக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டு முதல்ல 2 நாட்டு ரோஸில் போடுறோம். அப்புறம் 2 நாட்டு வெள்ளையில் போடுறோம். அப்புறம் 4 நாட்டு ரோஸில் போடுறோம். அப்படி தான் அடி போடணும். அடி நான் க்ரீம் பிஸ்கட்டு போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் போட்டு காட்டுவேமேன்னு போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கூடையில் நான் போடல அடி. ரோஸில் 2, வெள்ளையில் 2 போட்டுக்கிட்டு, அப்புறம் ரோஸ் 2, அப்புறம் வெள்ளை 2, கடைசியில் 2 ரோஸ் வரும். அதேமாரி போட்டுக்கிட்டா ஒரு வருஷம் அடி போட்டுடலாம். ஒரு வருஷம் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 ரோஸ் போட்டிருக்கோம். 2 வெள்ளை போட்டுட்டு 4 ரோஸு, அப்புறம் 2 வெள்ளை, அப்புறம் 4 ரோஸு, அப்புறம் 2 வெள்ளை, 2 ரோஸ், 18 முடிஞ்சிடும். நான் இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 ரோஸு, 2 வெள்ளை, 4 ரோஸு, 2 வெள்ளை, 4 ரோஸு, 2 வெள்ளை, கடைசியில் 2 ரோஸு. இதேமாரி தான் போடணும். இது 4 வரி போடணும். ரோஸில் 4 வரி போட்டுட்டு மேலே 2 வெள்ளை, கீழே 2 வெள்ளை, அப்புறம் மேலே 2 ரோஸு, கீழே 2 ரோஸு, மொத்தம் 12 வருஷம். சின்ன கூடை தான், டீப்பு போட்டு போடலான்னு போடுறேன்.
பாருங்கள் 18 தான் போட்டிருக்கேன். 4 ரோஸ் இங்கே போட்டுக்கிட்டு போட்டதுக்கப்புறம் வெள்ளை சேர்க்கும் போது காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 18 நான் போட்டேன். 2 ரோஸு 2 வெள்ளை 4 ரோஸு 2 வெள்ளை 4 ரோஸு 2 வெள்ளை ரோஸு 2 இதேமாரி தான் வரும். சின்ன கூடையாக போட்டாக்க இந்தமாரி தான் வரும். இந்தமாரி போட்டுட்டு இப்போ வந்து வெள்ளை கலரில் வந்து இங்கே 2 போடணும். இருக்குது பாருங்கள், வெள்ளையில் இந்த ஓரத்தில் 2ம் இந்த ஓரத்தில் 2ம் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் போடணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ அளந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதேமாரி இந்த சைடில் 2ம் அந்த சைடில் 2 வெள்ளையும் போட்டுட்டு ரோஸு போடும்போது ரோஸு அந்த சைடில் 2 இந்த சைடில் 2 போடுவோம் கடைசியாக. அது போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் அடி போட்டுக்கிட்டு வரணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 4 வரி போட்டேன். அப்புறம் 2 வரி வெள்ளை போட்டிருக்கேன். இதேமாரி இந்த வாரத்துலேயும் வெள்ளை போட்டிருக்கேன். இதில் 2 ரோஸு இதில் 2 ரோஸு போட்டாக்கா 12 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட ஆறுக்கு ஒரு ஒயர் சேர்த்து நம்ம கூட பின்ன வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதில் 2 ஒயருக்கு 2 வரி பின்ன போகிறோம் ரோஸில். அதில் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். வழக்கம் போல் இப்படியே மடித்து இந்த ஓரத்தில் 2 ரோஸு அந்த ஓரத்தில் 2 ரோஸ் போட்டிங்கனாக்கா அடி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 6 ஒயர் ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் 2 இதில் 2 பின்னிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஓரத்துலேயும் 2 ரோஸு வச்சாச்சு. இப்போ 12 வரி போட்டாச்சு. 12 வரி போட்டு தென்னங்குச்சி வச்சு கும்பல் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து போன கூடைக்கு போட்ட மாதிரி நம்ம வந்து 6க்கு ஒரு ஒயரு சேர்க்குறோம். 6 நாட்டுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறோம். அதில் போட்டிருக்கேன். இருந்தாலும் அதை பார்க்காதவங்க இதை பார்ப்பீங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒயர் கண்டு எடுத்துனோம். இதை நான் போடலை இந்த வீடியோ. இந்த ஒயர் கண்டை என்ன பண்ணுறோம், எப்படி இதை வந்து உள்ளேருந்து இந்த ஒயரை எடுத்து வீணாகாமல் எடுத்து பின்னுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து இப்படியும் கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிக்கிட்டு இந்த கண்டில் இப்படி எடுத்து இதால் அந்த நூலை எடுத்துடணும். 2 கட்டு இருக்க அந்த நூலை எடுத்து போட்டுற வேண்டியது. அப்புறம் வந்து டோர் கட்டு இருக்குது பாருங்கள். அந்த கட்டை வந்து இப்படி மெதுவாக ஒயரில் படாமல் ஒரு குத்தி அதையும் எடுத்து போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இப்போ வந்து உள் ஒயரை நம்ம தேடி எடுக்கணும். டோருக்கு பாருங்கள், உள் ஒயரு இப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வரும். கட்டு முடிஞ்சோன்னா இதை அப்படியே 2 இப்படி சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஒயர் நம்ம தேவையான ஒயரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்படி சேர்த்து முடிச்சு போட்டோம்னா அப்படியே இருக்கும், அசையாது, சிக்காகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து 6க்கு ஒரு ஒயர் நம்ம சேர்க்குறோம். சைட்லேருந்து அளந்துக்கோங்க. சைட்லேருந்து அளந்தாலும் சரி, இதுலேருந்து அளந்தாலும் சரி. 7.5 அடி நான் வெட்டியிருக்கிறேன். ஒரு 6 ஒயர் ஒன்றையும் உங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணி காட்டுறேன். போன கூடையில் நான் போட்டிருக்கேன். ஆறு நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே இதையும் சேர்த்து வச்சு சமமாக சேர்த்து வச்சு வெட்டிக்க வேண்டியதான்.
வெட்டி அப்படியே இன்னொரு அளந்து வெட்டின ஒயரை அப்படியே எடுத்து அளந்துக்கங்க. அளந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அளந்ததாக இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே மடிச்சிக்க வேண்டியது. மடித்து இந்த ஆறு ஒயரையும் இன்னொரு 6 நட்டு போட்டுட்டு இன்னொரு 6 நாட்டு போட்டு இந்த வெட்டி விட்ட 2 ஒயரையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாதிரி சுற்றியும் ஜாயின் பண்ணிக்கிட்டு 6 6 3 6 18 தான் நான் போட்டிருக்கேன். இந்த சைடில் 3 ஒயரு, அந்த சைடில் 3 ஒயரு, ஓரத்தில் 2 ஒயரு, மொத்தம் 10 ஒயரு நீங்கள் போடணும். 10 ஒயர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சின்ன கூட கரெக்டாக இருக்கும். ஆறு நாட்டு போட்டேன் பாருங்கள். இதை அப்படியே வெட்டி விட்டுக்க வேண்டியதான். வெட்டி விட்டு அடுத்த 6 ஜாயின் பண்ணணும். அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இது 2 ஒயரையும் வெட்டி விட்ருக்கோமே, அதை வந்து 2யும் ஒரு நாட்டு போட்டுக்க வேண்டியதான். இது வந்து கைப்புழு போட்டிருக்கேன், அதில் பச்சை போட்டேன், இதில் கைப்புழு போட்டிருக்கேன். இதேமாரி ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்புறம் 2 ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அது 2 ஒயரையும் அதில் காட்டின மாதிரியே தான் காட்டுறேன். அதில் அடி போட்டு காட்டலை, இதில் அடியும் போட்டு காட்டியிருக்கிறேன். அதாங்க 2 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது 2 வெட்டி விட்ட ஒயரு ஜாயின் பண்ணி இதேமாரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு இந்த கூரை ஆகும்போது நான் காட்டுறேன்.